அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா போல். நம்ம சேனலில் இன்றைக்கி பர்மீஸுடைய பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு பேர் சன்வின் மேக்கின்னு சொல்லுவாங்க பர்மீஸ் லாங்குவேஜில். சன்னமிக்கி ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய தேங்காய், இந்த தேங்காவை நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி நம்ம தேங்காய் பால் தான் கெட்டியாக எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சிட்டேன். இப்போ திக்கான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த டிஷ்க்கு ரொம்ப மெயினே. ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த நெய்யும் எண்ணெயுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. தேங்காய் எண்ணெய் வாசமாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடு காட்டி நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த 2 கப்பு ரவைக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே 2 கப்பு ரவை பொறுத்தது. இப்போ நம்ம கொஞ்சம் வறுபட்டோனையே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த ரவை எப்படி இருக்கணும்னா மணல் போல் உதிர்ற அளவுக்கு நல்ல பொன்னிறமாக இருக்கணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அது தீஞ்சினா அந்த ஸ்மெல் வந்துடும் ரவையில். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயிலேருந்து அதே கப்பில் தேங்காய் பால் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கப்பு தேங்காய் பால் நான் இதுக்கு ஊற்றிருக்கேன். 2 கப்பு ரவைக்கு 3 கப்பு தேங்காய் பால், 4 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப்பு தேங்காய் எண்ணெய். இதுதான் இதனுடைய அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 4 முட்டையை தேங்காய் பாலில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ முட்டை பிடிக்காதவங்க இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையும் இந்த தேங்காய் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நான் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரத்துலேயே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் பால், 4 முட்டை, நம்ம வறுத்த ரவை, இது 3 இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். இது கிளறது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் பிடிச்சா கூட அதோடய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் மாறிடும். அந்த ரவையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், காமனாகவே கொஞ்சம் பிடிச்சிட்டா கூட அந்த ரவையோட டிஷ்ஷே ஸ்மெல் இருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு ஒரு பாதி வெந்து வந்தோன்னே இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப்பு சர்க்கரை இப்போ நான் போட்டிருக்கேன். மறுபடியும் 2வது கப்பு போட்டு இப்போ நான் மறுபடியும் அதை கிளற ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப்பு தேங்காய் எண்ணெயை நம்ம இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் அது கிளறதா இருக்கட்டும், ரவையை வேக வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதை வறுக்கும் போதாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஊறி வெந்து வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ரவை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வந்துடணும். இதில் மெயின் என்னென்னா கட்டி படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கட்டி பட்டுருச்சுன்னா எல்லாமே வீணாயிரும். கட்டிகள் படாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக தடவி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்ததை இதில் போட்டு நம்ம நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிண்டின அந்த ரவை, தேங்காய் பால், முட்டை, சர்க்கரை அந்த கலவையை இப்போ அந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டு நல்லா சம அளவு படுத்திக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா நம்ம சமமாக பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் போல் கசகசா அதை எடுத்து அதில் நல்லா அதை வறுத்துக்கணும். எந்த அளவுக்குனா அந்த கசகசா மொறுன்னு ஆகணும். அதை எடுத்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பட் கலர் ரொம்ப மாறிடாமல் பார்த்துக்கணும். இது வறுக்கும் போது இதில் எந்த விதமான ஆயிலும் கீயும் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் சட்டிலே நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்த கசகசாவை நம்ம ஆல்ரெடி மோல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவையுடைய கலவை மேலே நம்ம போட்டு எல்லா இடமும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக பார்க்க தெரிஞ்சாலும் இதை எல்லாமே கரெக்டாக நம்ம செஞ்சு பர்ஃபெக்டாக முடித்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை வச்சு நம்ம பேக்கிங் ட்ரேயை அடுப்பில் வச்சுட்டோம்.
இப்போ எனக்கு கங்கு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற கங்கு மாதிரி போடணும். ஆனால் அது எனக்கு இல்லாதனால நான் தேங்காய் சிரட்டையே நான் சூடாக்கி அதை கங்காக்கி நான் மேலே போட போகிறேன். இப்போ பாருங்கள், அது கீழே உள்ள ஹீட்டில் நல்லா வந்திருக்கு. இப்போ தேங்காய் சிரட்டை சூடானதை நான் அந்த மூடி மேலேயே கங்காக நான் போட்டுக்கிறேன். இந்த கங்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அது மேலே வச்சுருக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம அடுப்பு வந்து நம்ம சிம்மில் போட்டு தான் செய்கிறோம். ஸோ கீழே ஃபுல்லாக அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும். மேலே இந்த மாதிரி கங்கு வைக்கிறனால அந்த மேலே உள்ள கசகசா நல்ல ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கங்கை அது மேலே நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்போ தான் அது நல்லா பேக் ஆகி நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும், சைடில் எல்லாம் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துகிட்டு இதை நான் வந்து பீசஸ் போட நான் ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுவேன், இல்லைனா டைமண்ட் ஷேப் தான் கட் பண்ணுவேன். இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு பாரம்பரியமான பர்மிஸ் டிஷ்ஷோட மறுபடியும் நம்ம சேனலில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.